டிவோர்ஸ் கேஸ் நடந்திருக்கு கோர்ட்டில். நடந்தோடனே நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் இருந்திருக்கு ஹஸ்பண்டுக்கு. உடனே அந்த லேடியோட லாயர்கிட்ட சொல்லி அவன்கிட்ட நிறையா காசு இருக்குது, மாதம் ஒரு 6 லட்சம் ரூபாய் ஒரு மெயின்டெனன்ஸாக கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு இருக்கு. அந்த புருஷன் சொல்லியிருக்காரு, பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட எந்த சொத்துமே இல்லை அப்படின்னு. கோர்ட்டில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஃபேமிலி கோர்ட்டில் பயங்கரமாக லப்பது போட்டு கத்திப்பாங்க. குடும்பம் தானே ஒத்தாவது தான் அப்படி போயிடுவாங்க. ஏய் உங்கள்கிட்ட தான் ப்ராப்பர்ட்டி இருக்குல்லடா, ஏன்டா போய் சொல்கிற அப்படின்னு. அவங்க அம்மா பேரில் மாத்திரம் இந்த லேடிக்கு செம்ம இரிட்டேட் ஆகிட்டு, ஏய் பொறுக்கி ஏன் நான் மாத்திரம் எப்படா மாத்திரம் உன் பேர்லாம் இருந்து புறா எனக்கு அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டுருக்கு. யார் கண்டுக்குவா கோர்ட்டில்? அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இது பாட்டு கத்துன்னு கடைசியாக பார்த்தா இந்த வடிவேலு ஒரு படத்தில் ஆகா கிளம்பிட்டா யாம்பாங்கல்ல, பாஞ்சு போகுது ஏறல. அந்த வீடியோவை பாருங்க, அடி கோர்ட்லேயே செம்ம சாத்தம் இருக்கு. கோர்ட்லேயே இந்த நிலைமை, வீட்டில் எந்த நிலைமையும் அவனுக்கு 100 பேர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நடக்குது. வீட்டுக்குள்ள ரூம்ல ஒத்தையில மாட்டினா என்ன ஆகும்? விடுதலை கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஆமா, வடிவேல் மாட்டு வரல கோவை சேரலாட்ட போட்டு பொழக்கும்ல சகல என் அடினா என்னன்னு பார்த்து பொழக்கும்ல, அந்த மாதிரி பொழந்துருக்கும் போல. வணக்கம் சார். வணக்கம். வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுன்றது காலங்காலமாக நம்ம வாழணும், அடுத்த தலைமுறையை வந்து நம்ம நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நடக்கிற கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணுறதே ட்ரெண்டாக வச்சுருக்காங்க சார். ட்ரெண்டாக வச்சது மட்டும் இல்லாமல் ஜீவானம்சமாக ஒரு காசை கேட்டு குடும்பம் பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் தான் அரங்கேறி இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது முழு டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ஹஸ்பண்டெல்லாம் ரப்பர் பேண்ட் மாதிரி சார், சரியா இல்லைன்னா கலட்டி விட்டுற வேண்டியதாங்கிறது பேஷன் ஆகி போச்சு. என்னது இது பேசுகிறா அப்படின்னு பாரு வடிவேலு. ஆமாம் சார், இப்போ இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் நடந்தது தான். இப்போ ஆக்சுவலாக நோ மேரேஜ் நோ டிவோர்ஸுங்கிற மென்டாலிட்டிக்கு பசங்க வந்துட்டானுங்க. கல்யாணமும் வேண்டாம், உங்கள் பூசாரித்தனமும் வேண்டாம், உங்கள் பொங்க சோறு வேண்டாம், நான் பாட்டு அங்கே இருந்துடுறோம் அப்படின்னு. இது டிவோர்ஸ் கேஸ் நடந்திருக்கு கோர்ட்டில். நடந்தோடனே நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் இருந்திருக்கு ஹஸ்பண்டுக்கு. உடனே அந்த லேடியோட லாயர்கிட்ட சொல்லி அவன்கிட்ட நிறையா காசு இருக்குது, மாதம் ஒரு 6 லட்சம் ரூபாய் ஒரு மெயின்டெனன்ஸாக கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு இருக்கு. மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்து ஒரு 6 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. உடனே வக்கீல் பெட்டிஷன் போடுவாங்க, 6 lakhs மெயின்டெனன்ஸ் பர் மந்த் கொடுங்கன்னு. அது புருஷன் சொல்லியிருக்காரு, பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட எந்த சொத்துமே இல்லை அப்படின்னு. கோர்ட்டில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஃபேமிலி கோர்ட்டில் பயங்கரமாக லப்பது போட்டு கத்திப்பாங்க. குடும்பம் தானே ஒத்தாவது தான் அப்படி போயிடுவாங்க. ஏய் உங்கள்கிட்ட தான் ப்ராப்பர்ட்டி இருக்குல்லடா, ஏன்டா போய் சொல்கிற அப்படின்னு. என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இல்லவே இல்லை, இங்கே பாருங்க என் டாக்குமெண்ட் எல்லாம் சொல்லி அவங்க அம்மா பேரில் மாற்றிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அவங்க அம்மா பேரில் மாத்திரம் இந்த லேடிக்கு செம்ம இரிட்டேட் ஆகிட்டு, ஏய் பொறுக்கி ஏன் நான் மாத்திரம் எப்படா மாத்திரம் உன் பேர்லாம் இருந்து புறா எனக்கு அப்படின்னு இருக்கு. ஜட்ஜி சொல்லுங்க, ஏம்மா டிவோர்ஸ் கொடுத்தாச்சு, வெளியே போயிடணும், சத்தம் போடக்கூடாது, இது தனி கேஸ், நீங்கள் வெளில போய் சிவில் சூட் போட்டுக்கணும், இங்கே இருந்து கத்திடக்கூடாது, வெளியே போகணுன்னு. இது ஒன்றுமே கத்தி கூப்பாடு போட்டிருக்கு. யார் கண்டுக்குவா கோர்ட்டில்? அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இது பாட்டு கத்துன்னு கடைசியாக பார்த்தா இந்த வடிவேலு ஒரு படத்தில் ஆகா கிளம்பிட்டா யாம்பாங்கல்ல, பாஞ்சு போகுது ஏறல. அந்த வீடியோவை பாருங்க, அடி கோர்ட்லேயே செம்ம சாத்தம் இருக்கு. கட்டி உருள்றாங்க 2 பேரும், யாருமே விலைக்கு விடல. அப்புறம் கடைசியாக அந்த பையனே சிரிக்கிறான் சார். அவன் அடிக்கிறதுக்கு விவாகரத்து வாங்கியிருக்காங்கன்னா ஒரு சோகம்ன்றது இருக்கும் அந்த கப்பல். அவனுக்கு இதை விட்டு போனா இப்படி கோர்ட்லேயே இந்த நிலைமை, வீட்டில் எந்த நிலைமையும் அவனுக்கு 100 பேர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நடக்குது. வீட்டுக்குள்ள ரூம்ல ஒத்தையில மாட்டினா என்ன ஆகும்? விடுதலை கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஆமா, வடிவேல் மாட்டு வரல கோவை சேரலாட்ட போட்டு பொழக்கும்ல சகல என் அடினா என்னன்னு பார்த்து பொழக்கும்ல, அந்த மாதிரி பொழந்துருக்கும் போல இருக்கு. தப்பிச்சு படிச்சு 1,000 விலைக்கு விட்டாங்க. இருக்கையா இந்த மூளைக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கல, 1 கோடி இவங்களை வீடியோ எடுத்தது தான் மிச்சமா கிடைச்சிருக்கு. அந்த கோர்ட்ல எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. இது அடிக்கிறது. ஆமா, யாருமே தடுக்கல அந்த இடத்துல, எல்லாருமே சிரிக்கிறாங்க. யாருமே தடுப்பா? 4-5 லாயர்ஸ் தான் தடுத்து விட்டாங்க. ஏன்னா ஒரு பொது இடத்துல நடக்குதுன்னா நம்ம அதை போய் தடுக்கிறதுக்கு நம்ம லாயர்ஸ் அப்புறம் கோர்ட் போலீஸ் தான் தடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி ஜீவானம்சம்ன்றது இதை எப்படி பார்க்கலாம் சார்? இப்போ வரைக்குமே இதுக்காகவே வந்து பல பேர் திட்டமிட்டு சதி பண்றாங்களா? இந்த ஜீவானம்சம்ங்கிறது வாழ்வாதாரத்துக்கு கொடுத்தது. இப்போ நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற வரையும் உங்களுக்கு ஜீவானம்சம் கொடுப்பாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா ஜீவானம்சம் கொடுக்க மாட்டாங்க. அல்லது அந்த பையனுக்கு 21 வயசு வரையும் கொடுப்பாங்க. இது வந்து ஜென்ரலாக இருந்த லா தான். அப்புறம் 18 வயசாக மாறிடுச்சு, அப்புறம் கல்லூரி படிப்பாக மாறிடுச்சு. ஆனால் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ஒரு ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ். ஆனால் ஆக்சுவலாக
மாதம்பட்டி கேஸ்லேயே உங்களுக்கு தெரியும் 6 லட்ச ரூபா ஜீவனாம்சம் கேட்டாங்க. அது மெயின்டெனபிலிட்டி ஆகாது. ஏன்னா அவங்க லீகல் ஒய்ஃப் கிடையாது. அதுல் சுபாஷ்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டான் தெரியுமா பெங்களூரில். அவன் பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து டார்ச்சர் பண்ணி வாரத்துக்கு ஒரு வாய்தா போட்டு ஹரியானாவுக்கு இங்கே வாய்தா போட்டு கடைசியாக ட்ரம்ப்பு எலான் மாஸ்கி மோடிக்கெல்லாம் டேக் பண்ணிவிட்டு மெயில் டேக் எக்ஸ் வலைதளத்தில் டேக் பண்ணிட்டு சூசைட் பண்ணிட்டான். மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியலன்னு. ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரிஜினலாக பெண்களை ஏமாற்றவும் படுறாங்கம்மா. பெண்கள் ஆண்களை பழிவாங்கிறதுக்கான இடமாவும் குடும்ப நல நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறாங்க. மறுக்க இயலாத ஒன்று. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கவாய் இருக்கார்ல, பிஆர் கவாய் ரிட்டையர் ஆனார்ல, இது வந்து எம்இ படிச்சிருந்திருக்கு. மெயின்டெனன்ஸ் கேட்டால் அப்பீல் வந்துருக்கு கிடச்ச கேஸு. அப்போ கிட்ட என்ன படிச்சிருக்கு, எம்இ படிச்சிருக்கணும். உனக்கு பெங்களூர் ஹைதராபாத்தில் நிறைய வேலை இருக்குதுல்ல, புருஷன் தான் காசு கொடுக்கணுமா, வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிட்டு ஓடு வெட்டி விட்டுருக்காரு. லோயர் கோட்டை கொடுத்த காசை வாங்கி ஓடி போடணும். ஸோ நீதிபதிகளுக்குமே இப்போ அந்த சாஃப்ட் கார்னர் போயிட்டு லேடிஸ் மேலே உள்ள சாஃப்ட் கார்னர் போயிட்டு நியாயத்தை தான் பார்க்குறாங்க. ஏன்னா சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிற பிளானுக்கு வந்துட்டாங்க. 6 லட்ச ரூபா ஒரு மாத செலவுக்கு உனக்கு கொடுக்கணும்னா என்ன, எதன் அடிப்படையில் நீ 6 லட்சம் கேட்குறேன்னு ஒன்று இருக்குல்ல, 6 லட்சம் எப்படி கொடுப்பாங்க உனக்கு? அதுக்கான காரணம்ன்றது முறையாக இருக்கும். ஆமாம், நான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் 6 லட்சம் உனக்கு எதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்? என் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் வேறு, உனக்கு 6 லட்சத்துக்கான மெயின்டெனன்ஸ் இருக்கணும். கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி தானே. உனக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணுற இல்லை மெடிக்கல் ஏதோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஒரு 6 lakhsனா அது கொடுப்பாங்க. எதுவுமே இல்லாமல் நீ கேட்டாக்க டிவோர்ஸ் வந்து 2 டைப்பாக போயிட்டுமா. ஒரு டைப் எப்படின்னா அவோய்ஷன் மீல் அழகாக எடுத்திருப்பாங்க. புருஷமாட்டி டிவோர்ஸ் பண்ணலாம் தப்பு இல்லை, ஆனால் அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லுவாங்கல்ல. டிவோர்ஸ் எப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வேறு ஒரு அஃபையர் இருக்குது. குடும்பத்துக்காண்டி ஒரு கல்யாணத்தை பண்ணி 100 பவுன் 50 பவுன் நகை வந்துருதா, வந்த பிறகு அந்த புருஷனோட வாழ்கிறதே இல்லை. வாழாமல் இருந்து கேம் விளாண்டு மறுபடியும் அந்த பழைய கணவனோட பழைய லவ்வரோட போய் சேருதுங்க. இதுவும் நடக்குது. இப்போ இப்படியும் நடக்குது இல்லை சார். எவன்லாம் பணக்காரனாக இருக்கணும் அவனை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆசை வார்த்தைகள் பேசி கல்யாணம் பண்ணி அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த ஜீவானம்சம். ஒரே பொம்பளை எத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்கு. கல்யாணம் ராடின்னு ஒன்று போன வருஷத்துல பேசணும் யூடியூப்ல. அது எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவெல்லாம் போடுறான். என்னை ஒரு முறை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்தேன் அப்படின்னு டேக் பண்ணி போடுறாங்க. அந்த பொண்ணோட போட்டா கல்யாணம் ராணி நிறைய பேரை மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டுவான். அதுவும் நடக்குது. அதாவது சிறப்பு சட்டங்களை வந்து குடும்ப நல நீதிமன்றங்கள் வந்து ஃபேமிலிக்கு லேடிஸுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை, நடுநிலைக்கு வந்துட்டாங்க. யார் ஒரிஜினலாக பாதிச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த லூப் கோல் எடுத்துடுறாங்க. கேட்ட வார்த்தத்தில் எப்படி மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க உனக்கு? அது லாஜிக் வேணும்ல அந்த கேஸில். அப்போ இதையும் வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு முறையாக தான் பார்க்குறீங்களா? ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களா பெண்கள்லாம்? இல்லை, எல்லாமே ரிவெஞ்ச் மென்டாலிட்டி, ரெட்டாலியூஷன் தான். ரிவெஞ்ச் யாருக்கு வீட்டில் ஒன்று என்ன பண்ணுற மாதிரிங்கிற மென்டாலிட்டிக்கு பொண்ணுங்க வந்துட்டுங்கிறதா நான் நினைக்கிறேன். கெட்ட பசங்களும் இருக்கானுங்கம்மா. குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு ₹1 சம்பாரிச்சு கொடுக்காத வச்சுட்டு நீ எப்படி குடும்பம் நடத்துவ சொல்லு? 24 hours போதையில் இருப்பான். ₹1 குடும்பம் நடத்த காசு சாப்பாட்டு கொடுக்க மாட்டான். அவனோட நீ எப்படி வாழ்வ? ஒருவேளை சோறு வீட்டில் சாப்பிட மாட்டான். குடிகாரனோட குடும்பம் தூக்கி போட்டு உடைப்பான் சாப்பாடை. அப்புறம் எப்படி அந்த ஃபேமிலி வாழணும்னு நான் கேட்குறேன். ஃபேமிலி வாழணும் இல்லை, அதுக்கு வந்து காசு வேணும் இல்லை. அப்படிப்பட்ட கணவனுக்கு வந்து பெண்களுக்கு ஆதரவாக தான் நம்ம நிற்க முடியும். ஆனால் அதேமாரி இதுக்கு அப்படியே கோயில் மாடு மாதிரி சுற்றி வரும் பொண்ணுங்க. அதுக்கு ஒருத்தர் உழைச்சாந்து கொட்டிக்கிட்டே இருப்பானா? அதுவும் தப்பு தானே. குடும்பங்கிறது ஒரு பாண்டிங்மா, ஒரு பெரிய ஒரு பாண்டு. அது எப்படி சொல்கிறது, ஒன்று ரெட்டை மாட்டு வண்டி மாரி 2 மாடு ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணி இழுக்கணும். அந்த மாடு நடக்கட்டும், நம்ம மெதுவாக நடப்போம்னா வண்டி ஓடாது இல்லை. அந்த மாடு நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது ஒரு பெரிய பாண்டிங். நான் அடிக்கடி ஃபேமிலி விஷயத்தில் சொல்கிறது அதுதான். எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். ஆனால் இப்போ இருக்க அந்த பெண்களுக்கு, இப்போ இருக்க இளைஞர்களுக்குலாம் வந்து அந்த மென்டாலிட்டி இல்லையே சார். இப்போ வந்து ஈகோ தான் நிறைய இருக்குது. சண்டையா அவ்வளோதான், எனக்கு தேவையில்லை, வேற ஒருத்தையை பார்த்துக்கிறேன், வேற ஒருத்தனை பார்த்துக்கிறேன், அந்த ஈகோ கிளாஸ் தான் நிறைய. ஆண் பாவம் பொருளாதுன்னு ஒரு படம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா எடுத்துருந்தாங்க. ஈகோ கிளாஸ் தான் ரியாலிட்டி. இது வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கும். அவன் கல்யாணம் தான் தெரியும். பிரச்சனை வந்துருக்கு. ஏடி கார்ல் மார்க்ஸ் ஜிவி போக முடியாது ஃபோட்டோ, அது கூட தெரியல, நீ கொள்கை பேசுறியான்னு செம கிளி கிழிச்சிடாப்புல. சாதாரண விஷயம், சிகரெட் குடிக்காத இவன்ட்டா வாங்கி உள்ளே போய் லொக்குன்னு இருமிட்டு தண்ணியை குடிக்க. உனக்கு சிகரெட்டை ஒத்துக்காது தானே, அப்புறம் ஏன்டி ஃபெமினிசம்னு சொல்லி ஆண்டி சிகரெட் குடிச்சு உடம்பு போடுறத ஒத்துக்கலையாதுன்னு சொல்லுவார். நல்லா எடுத்துருந்தாங்க அதை. அதேமாரி அதில் ஒரு அருமையாக சொல்லுவாங்க, ஒரு ஆண் ஒரு குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போட்டால் கடமைங்கிறீங்க, அதே ஒரு பொம்பளை சம்பாரிச்சா சாதனையா? ஆண் சம்பாதிக்கிறது கடமையா? ஆண் சம்பாதிக்க மட்டும் தான் செய்யறாரு. பெண்ணுன்றது அந்த வீட்டையும் பார்த்துக்கணும், குடும்பத்துல என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் சமாளிக்கணும், வேலைக்கும் போகணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும்ன்ற இத்தனை பொறுப்பு வருது இல்லை. அப்ப அந்த கேள்வி தானே. ஆண்றது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு பசங்க நான் தான் விடுறேன்.
ஸ்கூல்ல விடுறது வேலையாயிடுமா சார்? வேற என்ன செய்யணும்? சாப்பாடு செய்யறதுல இருந்து, வீட்ல துணி துவைக்கிறதுல இருந்து, பாத்திரம் கழுவுறதுல துணி இருந்து, நிறையா துவைக்கிற, காலையில இருந்து Washing நைட் machine வரைக்கும் என்ன துவைக்குது. நடக்குதா? வாஷிங் மிஷின் துவைக்குது. காலைல ஒரு 1 ஹவர்ல சமைச்சிட முடியாது உங்களால? ம். 1 ஹவர்ல சமைக்க முடியுமா முடியாதா? முடியாது. அப்படின்னா நீ சமையலுக்கே 1 லாயக்கு ஹவர்ல சமைக்க முடியாது சார். அதுக்கான சமையலுக்கு லாயக்கு. ஒரு நாள் ஓகே, தினமும் சமைக்கணும், தினமும் 3 வந்து பர்னர் பண்ணணும். இருக்கு தம்பி. ஒரு பர்னர்ல ஒரு 2 கரண்டி அரிசி தம்பி, 2 டம்ளர் அரிசி, 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிடத்துல இப்போ உள்ள அரிசி வந்துடுது. அப்படியே வடிச்சு ஊத்தாச்சு. அந்த அடிச்சு வந்துகிட்டு இருக்கிற இந்த பக்கத்துல குழம்பு வச்சாச்சு, காய்கறி வெட்டி தள்ள கொட்டியாச்சு, மிளகாத்தூள் கொட்டியாச்சு, முடிச்சு போச்சு. 1/4 மணி நேரத்துல சோறு குழம்பு ரெடி. நீங்க சொல்றது ஓகே. இன்னொரு அடுப்புல தொட்டுக்க கறி ஆக்கியாச்சு. டிஃபன் பாக்ஸ் எடுக்க ஒரு 10 நிமிஷம். காலையில அதிகபட்சம் 9 மணியை விட உங்க வேலை முடிஞ்சு போகுது. ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? துணிமணி எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வீட்டை பெருக்கி விட்டுட்டு 9:30, 9:45, 10 மணிக்கு வேலை முடிஞ்சிருது. 10 மணிக்கு மாடியில் கொண்டு காய போட்டு வந்து குளிச்சு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டேன்னா 10 மணியோட உங்க கேம் ஓவர். இல்ல சார், ஆனா நீங்க வெளியில சொல்றது வேலைக்கு வந்து போற இல்ல 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 காலையில 8 மணிக்கு எழுந்தான்னா ம். நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை தான் பாக்குறான். ம். வெளியில எல்லா தினமும் அவமானங்கள், கம்பெனியில திட்டுவான். மலைமாடு மாதிரி வந்து நிக்கிறியா, எங்கயா டார்கெட், எங்கயா எங்க வசூல் எங்கயான்னு கேட்பான். ஏன் நிக்கணும்? நிக்காத, சோறு தானே திங்கிற, வருமானம் எங்க, கம்பெனி லாஸ்ட்ல போகுது, எங்க ஆச்சு, இவ்வளவையும் அவன் பொறுத்துக்கிறான். வயல்ல டிராஃபிக் சிக்னல்ல 2 பேரும் வம்புழுக்கிறான், அதையும் பொறுத்துக்கிறான். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் நுழையிற வரைக்கும் தக்காளி பழம் வாங்கிட்டு வா, தேங்காய் வாங்கிட்டு வா, நீ நான் சமைக்கல, கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துரு, இப்படியா வேலை தான் செய்யறான் ஒரு ஆண். நீங்க சொல்றது செட்டில்டு ஃபேமிலி ஓகே, ஓரளவு நல்ல நிலைமையில இருக்கும். உங்களுக்கு நடுத்தர குடும்பத்துல இப்ப வரைக்கும் அந்த அடுப்புல தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கேஸ்ன்றது போய் பேசாத, பச்சை போய் சார், கேஸ்ன்றது ஏண்டா பச்சை போய் பேசுறா மேடம், என்ன வெளில விட்டு 3 பாருங்க. பர்னர்லாம் வச்சு யாரும் சமைக்கல சார், 2 அடுப்பு தான் சார் இருக்கு. பிலிப்ஸ் போய் பேசாத பிலிப்ஸ். பாரு எவ்வளவு பச்சை வாஷிங் மிஷின்றது எல்லா குடும்பத்திலயும் இல்ல சார். உண்மையில சொல்ல பாருங்க லாரன்ஸ் மேடம், பச்சை போய் மேடம், பச்சை போய் பேசுறேன். ஏண்டா பச்சை போய் சார், பேசுறேன். நீங்க வந்து நகர வாழ்க்கையில இருக்கீங்க சார், கிராம வாழ்க்கை போய் பாருங்க சார், அப்பதான் சார் தெரியும். கிராம வாழ்க்கையில கிராமத்துல எங்க ஊர்ல சிலிண்டர் எல்லார் வீட்லயும் இருக்கு. சிலிண்டர் இருக்கு சார். நீங்க சொல்ற மாதிரி 3 பர்னர், அந்த இதுல சாப்பாடு, இதுல 3 குழம்பு, burner, இதுல 3 காயின்னு 3 பர்னர் 3 லட்சமா? 750 ரூபாய்ல அந்த அடுப்பு இருக்கு, பட்டர்ஃப்ளைல இருக்கு. நான் என்ன சொல்றேன், இதுதான் தப்பு. 10 மணியோட உங்க வேலை முடிஞ்சு போகுது. என்ன சொல்ல போனா கிராமத்துல இன்னும் சுலபம் கிராமத்துல 10 மணியோட வேலை முடிஞ்சிருக்கா? ஒண்ணும் இல்ல, மாமியா உட்காந்துருக்கா, கத்திரிக்காய் வெட்டி போடுது, கொண்டு போய் அது அள்ளி சொறக்கிற அந்த எண்ணெயில போடுறதோட வேலை முடிஞ்சு போயிடுது. அதை விட்டு ஆனால் நகரத்தில் அப்படி இல்லை. ஆண் தாங்க ஒரு தாய் மாரி ஒரு குடும்பத்தை செயல்படுறாங்க. ஒருங்கிணைந்த ஆண்கள் சார்பாக இந்த குரலை நான் பதிவு பண்றேன். ஒரு ஆண் அந்த குடும்பத்துக்கு வந்து தேவதை மாதிரி உழைக்கிறான், கஷ்டப்படுறான். ஆனா அப்பங்கிட்ட பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுக்குற? உன் அப்பன் கெட்டவன், உன் அப்பா அவளை பார்த்து பல்லளிக்கிறான், உன் அப்பன் குடிக்கிறான், உன் அப்பன் பொறுக்கி போய வீட்டுக்கு அதை வாங்கிட்டு வர மாட்டான், இப்படி சொல்லி அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு ஆணை வந்து கெட்டவனாவே காமிக்கிறீங்க. நான் பதிவு பண்றேன். இல்ல சார், நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க இடத்துல அவங்க வாழ்ந்து பார்த்தாதான் அந்த கஷ்டம்ன்றது தெரியுமே. அதேதான் நானும் சொல்றேன். ஆண்கள் தான் உயர்த்தி, இதுல வந்து பெண்கள் தாழ்த்தி. எவ்வளவு மட்ட ரகமா பேசக்கூடிய ஆளுங்க தெரியுமா? யாரு? பெண்கள் தான். மட்ட ரகமா கேவலமா பேசக்கூடியவங்க. நாங்க புரணி பேசிட்டு உட்காந்துருக்கோமா? புரணி பேசுறது இல்லையா? 4 ஆம்பளை சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு கார்ல் மார்க்ஸ், ஒரு திருவள்ளுவன், ஒரு ஜியோ, அந்த லெவல்ல அரிஸ்டாட்டில் லெவல்ல பேசுவான். ஆனா 4 பொம்பளைங்க நீங்க சேர்ந்தீங்கன்னா நாசமா போச்சு, 4 குடும்பமும் நாசமா வந்துடும். உங்களே அவங்க அடிச்சு விட்டாரு, அப்ப டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதான். பாருங்க, நான் டிவோர்ஸ் பண்ணி நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம், உன்னை தெருவில் எடுத்துட்டு போயிடும். ஏங்க குடும்பம்னா அப்படிதாங்க இருக்கும், போங்க, நம்ம தேவையில்லாம வந்து அனத்திட்டு அப்படின்னு யாரு சொல்றீங்க? யாரு சொல்றீங்க? நம்மளாம் அப்படியே பேசிக்கிறதே இல்லையே. நாங்க அப்படி இல்லை. 4 ஆம்பளை சேர்ந்தோன்னா அப்படி உயர்வார்த்து பேச்சு பேசுவோம். அப்படி உங்களை சைட் அடிச்சு பேசுனா கூட உயர்வாக தான் பேசுவோம். அழகா இருக்கு பாருங்க பொண்ணு ஒன்று. ஆனா நீங்களும் அப்படி இல்லை. நம்ம பாரு ஜொல்லு உத்தராண்டி அவன் அப்படியே பெரிய ஐஸ்வர் ராயி, இவன் எல்லாம் வந்து கேவலமானவன். உங்களுக்கு ஒரு எண்ணங்கள்ல என்ன தெரியுமா? நாங்களாம் அழகு, அவெல்லாம் கேவலம், இது எல்லாரும் பாக்குறாங்க, சைட் அடிக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு மனநோய் ஆயிட்டீங்க. எல்லாரும் அழகுதான் சார். இதுல உங்களை யாரையும் பார்க்கல, உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்கல. நீங்க ஆனா வந்து நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது நம்ம ரொம்ப அழகு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டா இதை விட பெட்டர் லைஃப் இருக்கும். மண்ணா கட்டி ஒரு லைஃப் இருக்காது. இப்ப டிவோர்ஸ் தான் ட்ரெண்டா வச்சுன்னு பாருங்க. ஜீவானம்சம் கேட்டு 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு எவ்வளவு சீரியஸான மேட்ரு, ஆனா இது ஒரு ஃபன் மூமெண்ட் மாதிரி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. கோர்ட்ல பாப்பேன், இந்த கையில அப்பாவோட கையை பிடிச்சிருப்பான் குழந்தை, இந்த கையில அம்மாவோட கையை பிடிச்சிருப்பான். அப்பா அப்படின்பா, அதுக்குள்ள அம்மா இந்த பக்கம் இருக்கும். 2 பேரும் பிரிஞ்சு போய் 2 கார்ல ஏறி போறாங்கம்மா. இந்த புள்ள அப்படியே நிக்குது. நல்ல வேளை இவங்களுக்கு எந்த குழந்தை தாத்தா பாட்டி இருந்தா அழைச்சிட்டு வளர்க்குறாங்க. தாத்தா பாட்டி தான் பாத இடத்துல பிள்ளைங்க வளர்க்குறாங்க.
நம்மளுடைய சுகத்துக்காக, நம்மளுடைய ஆசை பாசத்துக்காக பிள்ளைங்களை நடு ரோட்டில் எப்படிம்மா விடுறது? எல்லாருக்கும் எல்லா தேவைகளும், எல்லாருக்கும் எல்லா பிடித்தங்களும் எல்லாமும் பிடிக்கும். இல்லைன்னு யார் சொல்கிறது? பிறந்திருக்கிறதே அதுக்கு தானே, பிடிக்க தான் செய்யும். இன்னும் சொல்ல போனால் தான் மொட்டையை விட அடுத்த மொட்டையை பார்த்தா ஆம்பளைக்கு நல்லா தான் இருக்கும். இது இயற்கை தானே. அவங்க அந்த அர்ச்சனை தான் சொன்னாங்க. நல்லா இருக்கும் மீன்ஸ் எப்படி நம்ம மாதிரி இந்த மாதிரி நம்ம பொண்டாட்டி இல்லையாப்பா அந்த மாதிரியா? இல்லை அப்படி இல்லை, அது ஒரு மாதிரி பிடிக்கும், ஃபேண்டஸியாக தெரியும். இந்த அர்ச்சனை தான் சொன்னிச்சு. அடுத்த மொட்டையை பார்த்தா ஹாய் மேம், ஹவை மேம் அப்படின்னு பேசுகிறான் புருஷன். நம்மள்ட்ட என்ன அப்படின்றான்னு. அதே மாதிரி நீங்கள் வச்ச சாம்பார் ரொம்ப இந்த கருமத்தை தான் நான் வடிச்சு கொட்டுறேன், ஒரு நாள் 4 பாராட்டலன்னு. அது ஒரு ஈர்ப்புமா, அது ஒரு ஃபேண்டசி. பட் அதுவே நினச்சி வாழ முடியாதுன்னு சொல்ல வரும். நான் ரொம்ப யதார்த்தத்தை பேசுகிறேன், யதார்த்தத்தை மீறி நான் பேச மாட்டேன். இது ரொம்ப யதார்த்தம். அது உங்களை ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில். அது எண்டே கிடையாது. அது சக்ஸஸ் மீறி அதுக்கு ஏது எண்டு? ஒரு கார் வாங்கிட்டு வர்றோம், இந்த செல்லு இந்த நாள் வாங்கிட்டு வந்தேன், இதுக்கு அடுத்த வெர்ஷன் இப்போ ஒன்று வந்திருக்கான். நீ காலைல அவனே ஃபோன் பண்ணுறான், டேய் தொலைச்சி கட்டுற நீ தான் இந்த நாள் என் தள்ள கட்டின அதை இதையும் பேசி இந்த செல் போனேன். மறுபடியும் அடுத்த வெர்ஷன் வந்திருக்குன்னா என்ன செய்யணும்? இப்போ 7 நாளைக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், உடனே எப்படியா சேஞ்ச் பண்ணிட்டு மறு ஃபோன் வாங்கிட்டு போங்கிறான். அதுக்கு ஒரு அதுக்கு தலைமையில என் தலைமை வட்டி போட்டு ஜிஎஸ்டி போடுறதுக்கு எண்டே கிடையாது. மகிழ்ச்சிங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் பேசுறது ஒரு ஃபன்னுக்காக பேசினேன். மகிழ்ச்சிங்கிறது நம்ம மனசில் இருக்குது. செம்புல பெயல் நீர் போல அன்புடன் நெஞ்சம் தாம் கலந்தினவை குறுந்தொகையில் இருக்குது, போய் படித்து பாருதெல்லாம். யாது மாது என்ற 500 பாட்டு ஆரம்பிக்கும். வள்ளுவனை படிங்க, அது அவ்வளோ அழகாக இருக்கும் வள்ளுவனுடைய எழுத்துக்கள். அதாவது அரண் என்பது இல்வாழ்க்கையில் பிறன் பழிப்பே இல்லாது நன்றுங்கிறான் வள்ளுவன். நல்ல குரல் சொல்லிட்டேன், அழகாசமான குரல். நான் என்ன குரல் சொல்கிறது யோசிச்சேன். இல்வாழ்க்கைங்கிறது தான் அடுத்தவன் பழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறான். அது அரண் என்பது இல்வாழ்க்கையில் பிறன் பழிப்பு இல்லாது என்று. பிறன்னா அடுத்தவன், பழிப்பு இல்லாது நின்று அடுத்தவன் பழிக்கிற மாதிரி வாழ்ந்துடாதுன்னு சொல்கிறான் வள்ளுவன். இதோட வேற என்ன திருக்குறள் சொல்லணும்? எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கதாம செய்யும், சின்ன சின்ன சண்டை இருக்கும். எல்லா நேரமும் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் அப்படியே ஆஃபீஸில் திட்டு வாங்கிட்டு ஒரு நாள் இஎம்ஐ வேறு இருக்கடா, கையில் காசு 1 ரூபா இல்லையே அப்படின்னு. அப்போ தான் நீ கிரிஞ்சி லவ் பண்ணிகிட்டு இருப்ப. கேசரி நல்லா இருக்காங்க தின்னுங்க அப்படின்னு. அடவே கேசரி எடுத்துருது. ஏன்னா இவன் படாத பாடுபட்டு வருவான், ஆண் பாவம் கொள்ளாது. நாளைக்கு எங்கே போகிறது? கடன் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கார் இஎம்ஐ கட்டணும், வாடகை. அப்போதான் அந்த இடத்துல அந்த பொண்ணோட மனசை யோசிச்சு பாருங்க, ஒரு அன்போட ஆசையோட வருது பொண்ணு. பைத்தியம் அங்கே இருந்து எங்க அடுத்த மாதம் என் தங்கச்சி கல்யாணம் வருது, 5 பவுன் செய்யணும். மாலை 5 பவுன் செய்யணும். அவன் சரி இல்லாமா சிரிக்கிறது சொல்ல, உண்மையா சொல்றேன், கோவம் வந்துடும் உனக்கு. என்ன கை ஓய் இப்படிதான் அப்படின்னு இருப்பான். அதுக்குள்ள கத்துறது வடிவெழுதலாம். நடிக்கவே இல்லை, அலற வரல வடிவேலு. அதெல்லாம் அவங்ககிட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு போனேன். மாமா கை ஓய் நடிக்க வந்துட்டு கெட்ட வார்த்தை வருமா, கெட்ட வார்த்தை வர பேசியிருப்பாரு. அவங்க மாமா பேசுனாருமா, கெட்ட வார்த்தை கண்ணமுடன் பேசிட்டாரு. தங்கச்சிக்கு தாமா கேட்டேன், வேற எதுக்கு? அங்கே ட்ரிகர் ஆகிடும். பேக் எடுத்துட்டியா இல்லையா? பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டோமா, கடைசி பஸ்ஸை பிடிச்சி வா வீட்டுக்கு போயிடாது. இவன் கெஞ்சுவான், ஏமா இருமா போகாதவனு. புள்ள வேற பேன் அழுவோம். ஒரு பிள்ளைக்கு பெரியவன் தூங்கிட்டு இருக்கான், காலையில் அவனை கொண்டாந்து விடுவீங்க. வக்கீல் தான் பேசுவார், ஏன்டா இந்த ஏடா சதியில் ஆகுதில்ல, ஏன் சக்திவேல் கவுண்டரே அடுத்து வக்கீல் தான் உனக்கு நோட்டிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. போனோன்னு அங்கே போனோன்னு மாமனார் சொல்லுது, உன் பொண்ணு வாய் தெரியாதா, ஏதாவது பேசியிருப்பா, மாப்பிள்ளை ஏதாவது கோவப்பட்டிருப்பாரு. இல்லைங்க, நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு அந்த அளவுக்கு வந்துட்டாரு அவரு. உட்காந்து 50 பவுன் வாங்கிட்டு போனாருல அவரு, ட்ரிகர் ஆயிடும். இந்த மாதிரி தான் குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தை கலைக்கிறதே இப்படிதான். நான் சொல்ற மாதிரி தான் குடும்பம் கலைக்குது. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு மாமனார் மாமி அந்த குடும்பத்து வீட்டு பக்கம் போகலன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் 250 வருஷம் வாழ்வார்கள். நித்யானந்த சுவாமி சொல்றாருல, 200 வருஷம் வாழ போற நிம்மதியா வாழ்வாங்க. எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்குமா, அது ஊதி பெருசாக்கப்படாது. மாப்பிள்ளை அடிக்க தோணுனாரு, நீ என்ன பேசுன மாப்பிள்ளைகிட்ட? முதல்ல நீ ஏதாவது பேசியிருப்ப, மாப்பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், மரியாதையை படுத்து தூங்கு, நான் காலையில் வந்து பேசி சமாதானம் பண்ண. நீயும் அவ சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்க, தற்கொலை இருக்குள்ள பண்ணிக்கிட்டோம். நம்ம அம்மாவும் கேட்க மாட்டேது, பொம்பளைங்க மனசு பாவம் தானே, குழந்தைங்க மாதிரி. அதான் ஏய் நான் பேசிக்கிறேன், நீ கவனம் போய் ரூமில் பாடு, சாப்பிட்டியா இல்லையாடி? சாப்பிட்டு இப்போ பாடு, காலைல பேசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பேசிக்கலாம். ஆனால் இங்கே அப்படியே இல்லை, எழுப்பி வச்சு சண்டை போடுறது புருஷனை. அவன் தூங்குறான்ல, அனுப்பு ஒரே பற்றிட்டு எழுமிடா முதல்ல, சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா தூக்க வேண்டியிருக்கு, எழுமிடா முதல்ல. அப்புறம் எப்படி வாழ்வான் அவனோட? பைத்தியம் கிடையல, வாழ முடியாது. காலைல பேசிக்கும்.
எனக்கு தெரிஞ்ச ஆம்பளைங்க எல்லா இடத்துலையும் பொறுத்து தான் போகிறான். காலைல பேசி போட்டு படுத்துடலாம். கிளறுறது கிளறி அவனை வம்பிழுத்து தங்கச்சி வர்றாங்கிறது, தங்கச்சிக்கு ஆட்டுக்கறியடா மாட்டுக்கறியடாங்கிறது. அவன்கிட்ட எங்கே இருக்கு காசு? முதல்ல நகரத்து வாழ்க்கைக்கு விருந்தாடியே போகக்கூடாது தெரியுமா? அவங்க குடும்பத்தை ரொம்ப வகுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள் நீ கூட உட்காந்து சாப்பிட்டா இங்கே வாழ முடியாது அவங்களால. விளங்குதா விளங்கல நான் சொல்றது? புரியுது. ஒரு வாரம் கெஸ்ட் ஆகிடுச்சு, அந்த 5 நாளைக்கு கும்மி அடிச்சுன்னா வீட்டில் உட்காந்து இங்கே அவங்களால குடும்பம் நடத்த முடியாது. அவ்வளோ திட்டமிட்ட வாழ்வியல் இருக்கும். ஒரு 50% குடும்பம் பட்ஜெட் போட்டு வாழ்றாங்க. பட்ஜெட் இல்லை, அது பாவத்துக்குரிய பட்ஜெட். அது வறுமை விளிம்பு நிலையில வாழ்றாங்க. உண்மையா நாமளே யார்கிட்ட போறதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு இப்போ எங்கள் வீட்டில் வந்து 10 நாள் நீ ஒரு கெஸ்ட் இருக்காங்க தாக்கு பிடிக்கிறேன்னா, அதே அவங்க வீட்டில் போய் நாங்கள் இருக்க முடியுமா? முடியாது. அது தாங்க முடியாது. கிராமத்தில் இருக்கலாமா, வாஸ்டான பிளேஸு, சுற்றிக்கிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்துடலாம். நகரத்தில் முடியாது. நகர வாழ்க்கை வந்து என்டையர் வேற. அப்போ ஒரே பையனுக்கும் சொல்கிறேன், ஊராமுட்டு பொண்ணு வந்திருக்கு, குடிச்சிட்டு போட்டு அடிக்காத. பாவம் தானே அது. அது எங்கே போவோம்? 4 பேர் இருக்குள்ள பொது இடத்துல அது மரியாதை குறையிற மாதிரி நடந்துக்காத. கண்ணிய குறைவா உயர்வா சொல்லுவோம் மனைவியை. நல்லா சமைப்பாளா என் ஒய்ஃபு, நல்லா சமைப்பான்னு சொல்லு, உயர்வா சொல்லு. இல்லைங்க குடும்ப தேவை தாங்க பார்த்துக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த மாரி நீ 1000 பவுன் வாங்கி போடுறது முக்கியம் இல்லைம்மா. ஏய் உன் கையால் ஒரு காப்பி குடிச்சா நல்லா இருக்கும் போனேன் அப்படி சொன்னா உடனே அந்த காப்பி அது படு கேவலமா இருக்கும். கைனி தண்ணி மாதிரி தான் இருக்கும். மாடு குடிக்காது. அமிர்த மாதிரி இருக்கும். அது அந்த அன்புல கொடுக்கும்போது அமிர்த மாதிரி இருக்கும். பண்ணாங்கட்டி எப்படிலாம் இருக்கும். கைனி தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது எப்படி மாட்டு மூத்திரம் மாதிரி தான் இருக்கும். அது எப்படி அமிர்தம் மாறும். குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறது. சமைச்சு சாப்பிடக்குள்ள பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு வாயில வைக்கிறதுக்குள்ளேயே நல்லா இருக்கா குழம்பு, கண்ணால் பார்த்துறேன் எந்திரன் சிட்டியா, கண்ணால் பார்த்துறேன் வாயில் வச்சிடறேன். நம்ம வாயில் வச்சுட்டு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த பாராட்டுதல் கணவன் மனைவி ஒரு பாராட்டிக்கணும். நம்மளை யாருமா பாராட்ட போறா? சட்டையெல்லாம் போட்டு கண்ணாடி பார்த்து கூலிங் கிளாஸ் போட்டு இப்படி போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா கஃபோன் மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்க ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கு. தகன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்னா நல்லா இருக்கும்ல. அது ஒரு பட்டுப்புடவை கட்டிட்டு வரும். அது எப்ப ஆதாமேவளோட பூத்த புடவை இறக்கும். அது இந்த டிசைனு அந்த ஒரு படத்துல பொல்லாதவங்கள அவன் எடுக்கிறதுக்குள்ள அந்த டிசைன் எடுத்து முடியாது. கலராடிது கலராது. அவன் என்னையே பார்த்தா ஆமா இந்த கலரையும் எடுக்கிறாள் ஒருத்தின்னு பார்ப்பாரு. தனு சொல்லி வரல. அப்புறம் அது மூஞ்சி அப்செட் ஆகிடும். சரி பரவாயில்ல அதை எடுத்துட்டு சொல்லுவார்ல. அந்த அப்செட் அந்த அப்செட் நிலைமைக்கு போகக்கூடாது குடும்பம்னு சொல்றேன். இது நான் சொல்றது பூமரா தெரியும். கண்டிப்பா இந்த பாக்குற 2K கிட்ஸுக்கு இப்படி ஒரு பூமராடா இவன். நான்லாம் பூமரெல்லாம் கிடையாதுடா, நான்லாம் பயங்கர அட்வான்ஸானால. ஆனால் வாழ்வதற்கான வாழ்வியலை சொல்லித்தரேன். தினமும் குடும்ப நல்ல ரீமன் என்னை மனிதனாக்கியதே அந்த வழக்கறிஞர் தொழில் தாமா. ஜெயிலுக்கு போய் கொலையெல்லாம் உள்ளத்துக்கிட்ட போட்டுருவாங்களே, வழிக்கு விழுந்து காலை உடச்சு விட்டுரும் போலீஸு, துப்பாக்கி எடுத்து இறக்கிடுவாங்க டப்புன்னு. செய்யக்கூடாது. குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். ஒரு வாரம் சண்டை நடக்கும், ஒரு வாரம் சேர்ந்துருப்போம். ஒரு டூரை ஆரம்பிச்சோம்னா டூர்லேருந்து முடிகிற வரைக்கும் ஏதாச்சும் வாங்கி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. பச்சை வாங்கலை, அந்த வடையை வாங்கலை, நான் அந்த கடையில் நிப்பாட்டுக்கலை, எல்லாத்தையும் சகிச்சு தான் வாழும். மிகப்பெரிய சகிப்புத்தன்மை வேணும் வாழ்வதற்கு. பிரியறதுக்கு எதுவுமே வேண்டியது இல்லைம்மா. வெறுப்புணர்ச்சி மட்டுமே போதும் பிரியறதுக்கு. ஆனால் வாழ்றதுக்கு சகிப்புத்தன்மை வேணும். கண்டிப்பா சார். அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். நான் கூட இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நான் பயங்கரமான கோபக்காரன். அது என் கூட க்ளோஸில் உள்ளவங்களுக்கு தெரியும். எவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன் கோபத்தினால. அப்படியே இந்த கேமரா கூட நான் சம்டைம்ஸ் நான் தொட மாட்டேன். சரி அவளுக்கு பேருக்கிற போடுவேன். அந்த மாதிரி மனநிலை உடைய வந்தான் நான். கோபம் வரும், பயங்கரமாக கோபம் வரும். அப்போ எப்போ நான் என்னை மாற்றிக்கிட்டேன்னா என் பிஸ்னஸுக்காக தொழிலுக்காக பணத்துக்காக ஒரு கொலை செய்தவர்கள்ட்ட, சமுதாய முரண்பாடுகளை செய்தவர்கள்ட்ட நான் சிரித்து பேசுகிறேன்ல, சிரித்து பேசுகிறேன்னா இல்லையா? முறைச்சி பேசுனா பிஸ்னஸ் இல்லை. யாரே தெரியாதவங்கள்ட்ட தவறு செய்தவங்கள்ட்ட கூட நான் அனுசரித்து பேசுகிறேன். காரணம் பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ நம்ம அப்பா நம்ம அம்மா கூட பிறந்தவங்க, நமக்காண்டி வாழ வந்தவங்க, நம்மளை நம்பி இந்த உலகில் பிறந்த குழந்தைகள், இவர்கள்ட்ட என்ன முரண்பாடு? எனக்கு முரண்பாடெல்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்தில், ஒரு 10 years 15 years பேக் எல்லாம். ஆனால் இன்னைக்கு அது முரண்பாடே இல்லை. விட்டு கொடுத்து போகிறது. இந்த டிசைன் இப்படி தான் இருக்கும். பாவக்காய் கசக்கத்தானே செய்யாத ஒரு குணமே அதுதானே. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாவக்காட்டை போய் நீ புளியாம்பழம் மாதிரி புளிக்கணும், இல்லை ஸ்வீட்டாக ஏதாவது ஸ்வீட்டு மாதிரி இருக்குன்னா இருக்காதுல்ல. ஸோ அந்த குணத்தை அப்படியே ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறேன். என்கிட்ட நிறைய தவறுகள் இருக்கும், அதை அப்படியே என் மனைவி ஏற்றுக்கணும்.
என் மனைவிகிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கும், அதை அப்படியே நான் ஒத்துக்கணும், உள்வாங்கிக்கணும். அது பேர் தான் அக்செப்டன்ஸின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உள்வாங்கிக்கணும். இப்போ நீ என்னோட நட்பு பாராட்டுறோம், தம்பி என்னோட நட்பாக இருக்கணும், என்னை அப்படியே தான் நீ ஏற்றுக்கணும். இப்போ கரெக்ஷன் பண்ணிட்டு வர்றதுக்கு என்ன பேப்பரை திருத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? மனுஷனா குறைகள் இருக்குமா? குறை இல்லாத மனுஷனே கிடையாது. எரர் இஸ் ஹியூமானிட்டி, பெர்னாட் ஷா. தவறு இருந்தால்தான் மனிதன், தவறு இல்லாட்டி அவன் மனுஷனே கிடையாது பெர்னாட் ஷா. தவறுகளை மறப்போம், மன்னிப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.